எல்லாரும் சேர்ந்து பாடணும். இருக்கு இதுதான் இரவிரவா ஆட்டம் தான். அப்ப லண்டன்ல இருந்து 1 மணி பவனியா நரசிங்கர் ஆலயம் இரவு திருவிழா எப்படி இருக்க போதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே இரவு திருவிழா பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இவங்க திருவிழா செய்கிறாங்க, இங்கே இசைக்குழு எப்படி நடக்க போகுது, அது மட்டும் இல்லை திருவிழாக்குள்ளே என்ன விஷயம் எல்லாமே இருக்குது, கோயில் எப்படி இருக்குது, இரவில் எப்படி இருக்குது, சகல விஷயத்தையும் பார்க்க போகிறோம். விதுட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். முதன் முறையாக கோயிலுக்கு வரேன். இதுதான் பாதை. இதில் இருந்து வாகன பார்க்கிங் எல்லாம் வந்து இந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து உருறினம். ஸோ இப்போவே மக்கள் அதிக அளவாக வந்து வாரதை காணக்கூடியதாக இருக்கிறது. கோயிலுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். இதிலேருந்து நான் நினைக்கிறேன் 200 மீட்டர் தூரம் மட்டும் நினைக்கிறேன். அறிவிக்கிறதெல்லாம் கேட்குது. ஸோ மக்களோட மக்களாக நானும் வந்து கோயில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்க போகுது, முதல் முறையாக போகிறேன். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்போட போய் கொண்டிருக்கிறேன். நேரம் வந்து 8 மணி ஆகுது. கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். நாங்கள் இதால் தான் வந்து நடந்து வந்து நாங்கள் மக்கள் எல்லோருமே வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்து போக போகிறோம். பாருங்கள் இவ்வளோ மக்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள். நாங்கள் கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். கோயில் வந்து வர்ண விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக வாரன். இப்போ வந்து என்ன நடக்குன்னு சொன்னால், எனக்கு முன்னால் சுவாமி வந்து சுற்றுதோ இல்லையோ எனக்கு தெரியாது, தீப்பந்தங்களால் சுற்றி வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் நான் பார்க்க போகிறேன். பாருங்க முன்னால் எப்படி இரவு திருவிழா இடம்பெறுகிறது என்று பாருங்க. மக்கள் எல்லோரும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு மாதிரி கோயிலுக்கு வந்துட்டோம். உள்ளே வந்து தீப்பந்தங்களை வந்து சுற்றி கொண்டிருக்கணும் பாருங்க. அதை வந்து சுற்றி எறியணும். வேல்வியில் பார்த்தீங்களா? வேல்வியில் எங்கள் அத்தானுக்கு லண்டன் நாடு. இப்போ நாங்கள் கோயிலில் எந்த திசையில் நிற்கிறோம்? இப்போ கோயிலில் இப்போ மூலஸ்தானத்துக்கு நேராக நிற்கிறோம். மூலஸ்தானத்துக்கு நேராக நிற்கிறோம். அப்போ கிழக்கு பக்கம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு முன்னால் நிற்கிறோம். இப்போ வந்து இந்த ஊர் தம்பியாக நிற்கிறாங்க. தம்பியோட பேர் என்ன? என் பேர் பிரசன்னா. வணக்கம் பிரசன்னா. உங்களோட? என் பேர் சரண். சரண். வணக்கம் தம்பி.
சரி, இப்போ கோயிலில் என்ன இடம் பெறுது அதை சொல்லுங்கள். இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கு? இப்போ வந்து பொங்கல் திருவிழா நடக்குது. இப்போ வந்து கரகாட்டக்காரருக்கு ஆட போகிறாங்க. ஒவ்வொரு கரகாட்டக்காரரும் மாறுறாங்க. நாமரைகளை தீப்பந்தங்கள் ஆடிக்கொண்டு ஓகே. இப்போ சிங்க ஆட்டம் இருக்கு. சிங்கம் எல்லாம் போகுது உள்ள பாருங்க, எல்லாம் தயாராகி கொண்டிருக்கணும். அடுத்தது இப்போ குதிரை ஆட்டங்கள் இருக்கு. குதிரை ஆட்டம் இரவிரவா ஆட்டம் தான். வானவெடிகள் இருக்கு. வானவெடிகளுக்கு இசைக்குழுக்கள் அப்படி ஃபங்க்ஷன்கள் எல்லாம் இருக்கு. இரவில் ஒரு இதான் எல்லாமே வழக்கமாக இப்படி எல்லாமே நடக்கும். ஓகே ஓகே. இப்போ எனக்கு முன்னாலே வந்து பொங்கி கொண்டிருக்கிறேன். இது என்ன? இது கோவிலுக்காக பொங்குறது. இப்போ வந்து கோயிலுக்காண்டி பாருங்க, முன்னாலே வந்து இங்கே பொங்கி கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் அடுத்த ஆட்டம் பார்க்க போகிறோம். இப்போ கோயிலுக்கு முன்னால் சிங்க ஆட்டம் நடந்து கொண்டிருக்கு. அதுக்குள்ளே குதிரை ஆட்டமும் வந்து ஆடுறதுக்காண்டி போய் நம்ம பாருங்க. ஒவ்வொரு ஆட்டத்தையும் வந்து உரிய ஒழுங்குமுறைப்படி கோயிலுக்கு முன்னால் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ வந்து மஜில் ஆட்டம். அடுத்தது குதிரை ஆட்டம். எப்படி இவங்க விதமாக ஆடுறாங்கன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க.
இப்போ வந்து கோயிலை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்டங்கள் எல்லாம் முடிஞ்சது. நீ அடுத்து வான வேடிக்கைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இசைக்குழு அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் கோயில் பாருங்கள். எல்லோரும் பக்தியோட வந்து கோயிலை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. கோவிலினுடைய தெற்கு வீதியில் நிற்கிறோம். கோயில் வந்து கிழக்க பார்த்து இருக்குதாம். ஸோ இங்கே இருக்கிறார்களை கேட்டால் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தெற்கு பக்கம். இங்கே வந்து என்ன நடக்குன்னு சொன்னால் எல்லோரும் வந்து டீயும் சுண்டலும் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள் இப்படியே வரிசையில் நின்று ஒழுங்கு முறைப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்து டீயும் சுண்டலும் சுண்டல் எடுத்து வந்துக்கிறீங்க. இல்லை தான் நான் சுண்டல் எடுத்து பார்த்துருக்குறேன். இங்கே மூஞ்ச சரியில்லை சுண்டலுக்கு இவர் தான் அதுக்கு இது இவன் அம்மாக்காக தான் செய்யும். அப்படியே வணக்கம்ப்பா, எப்படி இருக்கிறீங்க? மசாலாஸ்வரி அன்பு இல்லம் தாகசாந்தி நிலையம் மசாலா டீ, மசாலா டீயும் நெஸ்கோபி மசாலா டீயும் சுண்டலும் வந்து நல்ல வடிவான சுருள். அந்த பணியை வந்து பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய அப்பா செய்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். எங்கேருந்து வந்துக்கிறீங்க? லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன். லண்டன்லேருந்து வந்துக்கிறீங்க. வணக்கம். நீங்கள்? வணக்கம். நான் அவரோட அவன் அம்மா வந்து ஒரு வளர்ப்பு மகன். ஓகே, அந்த இடத்துல எனக்கு அவர் தந்திருக்கிறேன். இதுதான் வந்து அப்பாவினுடைய அம்மா. அம்மா அந்த பேரால் வந்து நிறைய உதவிகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வந்து புவனேஸ்வரி அன்பு இல்லம் தாகசாந்தி நிலையம் என்று சொல்லி இந்த பணியை வந்து அவர் சிறப்புற நரசிங்கர் ஆலயத்தில் வந்து செய்து கொண்டிருக்கிற காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, லண்டன் விட லண்டன் பெமிலி. ஓகே, இந்த உணர்வு 2024ஆம் ஆண்டு நரசிம்மர் திருவிழா எப்படி இருக்கிறது? மிக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எத்தனை வருஷமா வந்து போறீங்க? நான் ஒரு வருஷம் பண்ணால் இந்த 25 வருஷத்துக்கு பிறகு இந்த திருவிழாவுக்கு வந்து 25 வருஷத்துக்கு பிறகு வந்துருக்கீங்க. திருவிழாவுக்கு வந்து ஓகே. இப்போ வந்து வான வேடிக்கைகள் நடந்து வான வேடிக்கை திருவிழா இப்போ துவங்கிட்டு நினைக்கிறேன். உங்களை எத்தனை வருஷமா இந்த பணி செய்து கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் அம்மாண்ட பணி ஒரு 10 வருஷமாக செய்கிறோம். 10 வருஷமா இந்த புவனேஸ்வரி அன்பில்லம் செய்கிறோம். ஓகே, புவனேஸ்வரி அன்பில்லம் செய்கிறோம். இந்த வருஷம் தான் இது சொல்கிறாங்க. இந்த முயற்சியை செய்கிறீங்க, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இப்படி நீங்கள் பணியாற்றணும், மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்யும். ஓகே, உங்களை சந்தித்தது வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கும் இது முதல் முறை. ஆமாம், எனக்கும் முதல் முறை. ஏற்கனவே ஒரு காணொலி போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, அப்படியே நாங்கள் இனி அடுத்த வான வேடிக்கை திருவிழாவை வந்து பார்ப்போம். கோவிலினுடைய மேற்கு வாசலுக்கு வந்துட்டோம். பாருங்கள்,
இப்போ நாங்கள் வந்து அங்கே தான் நின்றது. நாங்கள் இங்கே தான் வந்து முக்கியமான விஷயமே இடம்பெறுகிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இசைக்குழு வந்து இங்கே தான் இடம்பெறுது. இங்கே பார்க்கலே நல்ல வெளிச்சமாகவும் நல்ல கூட்டத்தையும் காணக்கூடியதாக இருக்கிறது, மக்கள் கூட்டத்தையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதோட நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க, இராணுவம் மற்றும் போலீஸார் வந்து இங்கே பாதுகாப்பு கடமையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் நேரத்தை ஒருக்கா பார்க்கலாம். நேரம் வந்து 8:55. பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, அங்கே தான் நின்றுருந்து நாங்கள். இது வந்து வடக்கு பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே நிற்கிற ஆட்களை வச்சு தான் திசையை வந்து கணிக்கிறேன். ஸோ இந்த வடக்கையும் மேற்கையும் இணைக்கிற இந்த பக்கத்தில் இங்கே பாருங்க, இந்த மைதானத்துக்குள்ள அதிகளவான மக்கள் நிற்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு முதல் இங்கால வந்து நல்ல கச்சான் கடைகள், மாங்காய் எல்லாம் வந்து இங்கே விற்று கொண்டிருக்கிறார்கள். மணிக்கடையும் வந்து இங்கே பின்னால் வடக்கு பக்கத்தில் இருக்கிறது. இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பாருங்க, ஐஸ்கிரீம் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறோம். சில மக்கள் அப்படியே கீழே இருக்கிறாங்க. இப்பொழுது இந்த கோயிலினுடைய இசை இருவெட்டு ஒன்று வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க. வான வேடிக்கைகள் எல்லாம் வந்து இடையிடைக்குள்ள போட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளே தான் நெரிசலாக இருக்குது பாருங்க. அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்க. நேரம் வந்து 9:30. கோயிலுக்கு வந்து இப்போ தான் மக்கள் படையெடுத்து வருகிறாங்க. ஏன்னு சொன்னால் இனிதான் இசைக்குழு இருக்குது. ஸோ அவ்வளோ மக்கள் வராங்க பாருங்க ஆலயத்துக்கு. நேரம் வந்து 10:30. இப்போ மக்களை பாருங்க, இவ்வளோ மக்கள் திரண்டு வந்து இந்த இடத்துல இசை நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக காத்து கொண்டுக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ தான் நிகழ்ச்சி துவங்க போகுது. 10:30 வந்து நிகழ்ச்சியை துவங்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஐஸ்கிரீம் கடைகள், அப்படியே வரிசையாக வாகனங்கள் நிற்கிது. இங்கால வந்து மணிக்கடை. அப்படியே மக்கள் வெள்ளத்தில் மணிக்கடையவே காணையில். ஸோ 10:30 பிறகு இங்கே பவனியா மக்கள் நரசிங்கர் ஆலயத்தை வந்து பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. இந்த வயல்வெளிக்குள்ளே இவ்வளவு மக்கள் பாருங்க. நான் வந்து இப்பொழுது வயல் வரம்பில் தான் நிற்கிறேன். இங்கே பாருங்க, அப்படி உடைச்செல்லாம் விளையாடலாம். இங்கே பாருங்க, அம்மா மேரெல்லாம் வந்து இந்த இரவு நேரத்திலையும் கச்சான் வந்து விற்று கொண்டிருக்கணும். இந்த இரவு நேரத்தில் இந்த மணிக்கடைகளுக்குள்ளால் அதுக்கு மேலால் ஒரு கழுகு பார்வை உண்டு. நாங்கள் ஒரு 360 டிகிரியில் பார்க்க போகிறோம். எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னு பாருங்க. எல்லோருமே குடும்பமாக வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இந்த இனிமையான இரவு நேரத்தில். அதுவும் வவுனியாவில். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கை வவுனியா பூந்தோட்டம் என்கின்ற கிராமத்தில் நிற்கிறோம். இசை நிகழ்ச்சி நடக்கின்ற அந்த மேடை கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மாரியம்மா
பாருங்க எல்லோருமே வந்து கீழே வந்து இருக்கிறாங்க. அதனால் நிகழ்ச்சி வந்து ஒழுங்காக நடந்து கொண்டு இருக்குது. கொஞ்சம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் மழை வந்து தூரினது இப்போ நின்றுடுது. இப்போ பாருங்க இப்போ தான் அண்ணல் பறந்து அப்படியே சூடு கிளம்புது இசை நிகழ்ச்சி. இனிதான் அந்த இந்தியாவில் இருந்து வந்தவங்க மற்றும் சீதமிழ் புகழ் கில்மிஷா எல்லாம் இனிதான் பாட போகிறாங்க. அதாவது முருகபெருமானுக்கு சமர்ப்பணமான பாடல் தான். ஆனால் ஆடாத கால்கள் இருக்காது, பாடாத வாய்கள் இருக்காது. நம்மளுடைய ஈழத்து மண்ணில் இருந்து தென்னகம் சென்று உலக புகழ் தமிழ் தொலைக்காட்சியான சீதமிழ் சரிகமபாவில் நமது மண்ணிற்கும் உலக தமிழருக்கும் பெருமை சேர்த்து நமது ஈழத்து கோயில் தமிழ் பாடல் கண்டாவர் சொன்னது என்ற பாடல் மூலம் எங்களை கண்டெடுக்க வைத்த அந்த பாடகி இதோ மேற்கொண்டு வெளியில என்ற பாடலோடு இந்த அரங்கத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரும் லீட் பண்ணதுல. ஸோ நீங்கள் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ. மனமே
வெற்றி வாழ்த்துக்கள் கிருஷ்ணி வரவேற்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரி அக்ஷயா அவர்களை கர்வாசத்தின் மத்தியில் இந்த அரங்கத்தில் அழைக்கின்றோம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க முன்னாடி இன்னைக்கு பாடுறது. ஸோ கண்டிப்பா கடைசி வரைக்கும் இருந்து என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்திய தொலைக்காட்சியாம் விஜய் டிவியுடைய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலே பெருமை சேர்த்து சாதனை படைத்து பல்லாயிரக்கணக்கான ரசிக உள்ளங்களை தன்வசமித்த என்றும் அன்புக்குரிய விக்ரம் அவர்களை உங்கள் கர்வாசத்தின் மத்தியில் இருந்த அரங்கத்தில் அழைக்கின்றோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ ஒரு மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் பாடுறது ரொம்பவே ஒரு இந்த அன்புக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே வந்தது. ஒரு நிமிஷம். இப்போ இந்த பாட்டோட நீங்களும் சேர்ந்து பாடணும். அப்படிதான் நான் பாடுவேன். ஓகேவா? நான் மைக் உங்ககிட்ட காட்டுவேன், அப்போ நீங்க பாடணும். சரியா? எல்லா பக்கமும் ஓகே. அழைக்க வேண்டும் அல்லவா? அந்த வகையில் கர்ணன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல். அந்த வகையில் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இசையில் சந்தோஷ் நாராயணன், மாரி செல்வராஜ் அவருடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணன் அவருடைய இசையில் சந்தோஷ் நாராயணன் மற்றும் மாரியம்மாள் ஆகியோர் இணைந்து தந்த ஒரு அற்புதமான பாடல் கண்டா வர சொல்லுங்க. அன்னோடு அழைக்கின்றோம். தென்னிலங்கையின் மேடையில் ஆட்டம் கூட வைக்கக்கூடிய எங்கள் அற்புதமான பாடகி சகோதரி நிசா. எப்படி இருக்கிறீங்க? ரைட், உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் குளிர் போல தெரியுது. ஓகே, எல்லாரும் கரங்களை தூக்கி நான் 1 2 3 சொல்லும் போது கேர்ள்ஸ், பாய்ஸ், அங்கிள், ஆன்டிஸ், அப்புறம் பூந்தோட்டத்தில் உள்ள அக்கள், அப்புறம் வவுனியா ஏரியால இருக்கிற எல்லாரும் சேர்த்து ஒரு உற்சாகமான கரகோஷம் தரணும் என்கிற டீனேஜருக்கும், அப்புறம் இந்த ஷோவை ஒருங்கிணைப்பு செய்தவர்களுக்கும், அப்புறம் எங்களெல்லாம் இந்த இடத்துக்கு எடுத்த தங்கமயில் செல்வன் அண்ணாவுக்கும் சேர்த்து ஒரு கரகோஷம். ரெடியா? எல்லாரும் 2 3. Thank you. Let's start the music. நேரம் வந்து இப்ப 12:25. இப்ப இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அமர்ந்த பாடகி அக்ஷயா தருகின்ற பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் இந்த பாடலோடு உங்களோடு சிறப்பாகவே காண கருமையிலே கச்சேரிக்கு வரிய இந்த பாடலை
வருடாந்த பொங்கல் பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த இலங்கை திருநாடு இந்து சமுத்திரத்தின் முத்தென கருதப்படுகின்ற இலங்கை திருநாட்டினே பேரோடும் புகழோடும் இந்திய திருநாட்டுக்கு சென்று எமது மண்ணுக்கு, எமது இலங்கை திருநாட்டின் யாழ் மண்ணுக்கு பெருமை தேடிக்கொண்ட பாடகி அன்புக்குரிய சகோதரி கில்மிசா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். சி தமிழ் டைட்டில் வின்னர் எமது ஆலயத்தினுடைய இந்த இசை நிகழ்விலே வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கில்மிசா அவர்களை பாராட்டி இந்த விருதினை வழங்குவதற்காக ஆலயத்தினுடைய உபதலைவர் திருவாளர் பிரேந்திரன் அவர்களுடைய கரங்களினாலே கில்மிசா அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. ஆம், கில்மிசா கில்மிசா என்றுதான் அடிக்கடி சொல்லுவார் பிரேந்திரன் ஐயா அவர்கள். ஏனென்றால் உங்களுடைய பாடல்களிலே அவருக்கு தனி பிரியம் இருக்கின்றது. நமது மண்ணுக்கு, இலங்கை திருநாட்டின் நமது யாழ் மண்ணுக்கு பெருமை தேடி தந்தது மட்டுமில்லாது ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசம் எல்லாம் ஒரு பேரோடும் புகழோடும் எங்களுக்கு ஒரு கௌரவத்தை வழங்கி இருக்கின்ற கில்மிசா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நேரம் வந்து இப்போ 1 மணி. மக்களை பாருங்க, இன்னும் திரண்டிருந்து நிகழ்ச்சியை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து எங்களை பின்னுக்கு வந்துட்டேன். நேரம் 1 மணி 20 நிமிஷம் அதிகாலை AM. இந்த திருவிழா எப்படி நடந்தது, என்ன மாதிரி நடந்தது, முதலாக நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்க. உண்மையிலேயே எனக்கு இது புதிய ஒரு அனுபவம். என்னதான் நிகழ்ச்சிகள் இருந்தாலும் சில முரண்பாடுகள் வரும், அதையும் சமாளித்து இந்த ஊர் இளைஞர்கள் அழகாக சிறப்புற செய்திருந்தாங்க. இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் பிறகு என்றும் உங்கள் அன்பான விது. நன்றி உறவுகளே.